டபுள் கா மீட்டா இது ஹைதராபாத்தில் ஒரு ரொம்ப பாப்புலரான ஸ்வீட் டிஷ். இது பிரெட் வச்சு செய்கிற ஒரு ஸ்வீட். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டபுள் கா மீட்டா ரெசிபி செய்கிறதுக்கு நான் இனிப்பு பிரெட், அதாவது ஸ்வீட் பிரெட் ஒரு லோஃப் எடுத்து பெரிய துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு சாஸ்பேனில் 1/2 லிட்டர் பால் எடுத்து பால் சூடான உடனே அதில் கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண உடனே இதில் 100 கிராம் கோவா போட்டிருக்கேன். இது இனிப்பு இல்லாத கோவா. கடையில் கிடைக்கும். நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற கோவான்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இல்லைன்னா உங்ககிட்ட இனிப்பான கோவா இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் மீடியமில் வச்சு கோவா நல்லா சுத்தமாக கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோவா நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு, நல்லா கரைஞ்சிருச்சு. கோவா கரைஞ்ச உடனே 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கி வச்சுருங்க. பிரெட் துண்டுகளை டீப் ஃப்ரை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நெய்லேயும் வறுக்கலாம், இல்லைன்னா எண்ணெயிலையும் வறுக்கலாம். நெய் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் வாசனமாகவும் இருக்கும். பிரெட்டு துண்டுகளை ஒன்று ஒன்றா போட்டு 2 பக்கமே நல்ல பொன்னிறம் ஆற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சிருங்க. இந்த மாதிரி எல்லா பிரெட் துண்டுகளையும் வறுத்து எடுத்து வச்சிருங்க. வறுத்து வச்ச பிரெட் துண்டுகளை ஒரு பவுல் எடுத்து கரைச்சி வச்ச பாலை இதில் ஊற்றி வச்சிருங்க. பாலை ஊற்றி பிரெட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறணும். அடுத்தது ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் போட்டு அதில் பிஸ்தா, பாதாம், முந்திரியை நறுக்கி போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. பருப்பெல்லாம் வறுத்த பிறகு எடுத்து வச்சுட்டு திராட்சையும் வறுத்து எடுத்து வச்சிருங்க. அடுத்தது சர்க்கரை பாகு செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் 1.5 கப் தண்ணி எடுத்து இதில் 1.5 கப் சர்க்கரை போட்டு நல்லா கரைச்சி வைக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே அதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது ஊற வச்ச பிரெட் துண்டுகளை ஒன்று ஒன்றா சர்க்கரை பாகில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பிரெட்டு சர்க்கரை பாகை நல்லா உறிஞ்சு நல்லா அருமையாக இருக்கும். ரொம்ப ஹல்வா மாதிரி கிண்ட வேண்டாம், கொஞ்சம் பிரெட் துண்டுகளாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி டபுள் கா மீட்டா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ரொம்ப அருமையான ஒரு ஸ்வீட். கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். டபுள் கா மீட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணும். நான் நிறைய வாட்டி இந்த ஸ்வீட் சாப்பிட்டு நினச்சிருக்கேன் இதை எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல். ஆனால் இன்றைக்கி நான் செஞ்ச பிறகு சாப்பிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அது பொதுவாக ரம்ஜான் ஃபெஸ்டிவலுக்கு நிறைய செய்கிறது உண்டு. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.